வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் இன் அவர் டே டு டே ரொட்டீன் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகள் நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல மைண்ட் செட்னு சொன்னால் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய மனப்பான்மை, ஒரு செயலை செய்வதற்கு நம்மிடையே இருக்கக்கூடிய ஊக்கம், நம்மிடையே இருக்கக்கூடிய ஊக்கமின்மை, ரெண்டுத்தை பற்றி சொல்கிறது தான் மைண்ட் செட்டு. ஆனால் ஊக்கமின்மை என்பது என்ன? எல்லாவற்றிலும் நம்ம வேலை செய்யறதுக்கு அவங்க கொஞ்சம் தே வில் கோ ஃபார் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் எப்போவுமே. அது ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் இருக்கும், மென்டல் ஒர்க்காக இருந்தாலும் இருக்கும். மென்டல் ஒர்க்கில் பின்னடைவு இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் நல்லபடியாக மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைஞ்சிடும். ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு பின்னடைவு இருக்குதுன்னு சொன்னால் வீடு க்ளீனாக இருக்காது, நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு க்ளீனாக இருக்காது. அப்புறம் ஃபிசிக்கல் ஒர்க்கு சரியே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கேட்ஜெட் பொருள்கள் இருக்கே அது சிறப்பாக இருக்காது, அதுலேயும் ஒரு என்ன குறைபாடு இருக்கும். அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நாள் செலவு பண்ண வேண்டி வரும். ஆனால் டெய்லியே டே டு டே ரொட்டீன் அப்படின்ற அந்த வார்த்தையை எதுக்கு சொல்கிறோம்? அன்றாடம் வீட்டை சுத்தம் பண்ணுறது, அதை சரிப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பார்ட் ஆஃப் த ரொட்டீன். டு க்ளீன் அப்படின்றது பார்ட் ஆஃப் த ரொட்டீன். அப்போ பார்ட் ஆஃப் த ரொட்டீன் இருந்தால் டஸ்டிங், கிளீனிங், வாஷிங், மாப்பிங் எல்லாமே அதில் வந்துடும். அப்போ கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் நம்ம புரிஞ்சுட்டா அப்போ என்ன பண்ணாது, அங்கே ஒரு பின்னடைவு ஃபிசிக்கல் ஒர்க் செய்யறதுக்கு ஒரு ஷ்ரிங்கிங் ஆஃப் ஒர்க் இருக்கே, ஊக்கமின்மை, அது என்பது என்ன இருக்காது, முன்னாடி வரவே வராது. இந்த ரோல் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் ஆல் த ஆக்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். என்ன ஆக்ஷன்ஸு? டஸ்டிங், கிளீனிங், மாப்பிங் எல்லாம் அதுக்குள்ளே வரணும். டு க்ளீன் அப்படின்னு போட்டுக்கிட்டா அதில் என்னெல்லாம் சப் கிளாஸ் இருக்குது அதை அத்தனை செய்து தான் ஆகணும், அதை எத்தனை சரிவர செய்யணும். சும்மா ஒரு வாட்டி போயிட்டு வருது அப்படின்றது இல்லை. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாளில் சில நேரத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போகிறோம். பட் தேர் ஆர் ஒகேஷன்ஸ் if you have more people moving around அப்படின்னு சொன்னால் that has to be cleaned twice or thrice. It depends upon the requirement, depends upon the need it arises. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 தடவையோ 3 தடவையோ கூட எக்ஸ்ட்ராவாக க்ளீன் பண்ண வேண்டி வரும். அந்த என்ன இருக்கே மூமெண்ட் இருக்கே அதை பொறுத்து அந்த க்ளீன் பண்ணுற வேலை அதிகரிக்கும், இல்லாட்டி குறைவாக இருக்கும். 2 அக்கேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங் கேன் ஆல்சோ பி ரெடியூஸ்ட். ஒத்தருமே போகலை அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கிளீனிங்க்கு எப்படி இது உண்டோ அதே போல் பாக்கி ஆக்ஷன்ஸ்க்கெலாம் கூட இப்போ படிக்கணும். ஒரு தடவை படித்தாலே நம்மளுக்கு நல்லபடியாக மனசில் வந்துருதுன்னு வைங்க, அதை தொடர்ந்து வினிநாட்டை படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதில் முக்கியமானது நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையில் கூட பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக மனசில் நிற்கும். அது ஒரு பெரிய டெக்னிக்கு. ஆசிரியராக இருக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஏ ஈஸி ஜோக். அது சின்ன ட்ரைவியல் திங்ஸ்லாம் கிடையாது. ஆசிரியராக இருக்கணும், ஊக்கத்தோட பாடம் சொல்லணும். நம்ம ஆசிரியருக்கு எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அதில் 90% மாணவர்களுக்கும் இருக்குதுன்னு வைங்க, நிச்சயமாக அந்த வகுப்பு ஒரு என்ஜாயபிள் கிளாஸாக இருக்கும். ஏண்டா இந்த வகுப்பில் உட்காந்துருக்குறோம்னு தோணாத. நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வகுப்பில் இருக்க மாட்டோமா, இந்த ஆசிரியரே இன்னும் கொஞ்சம் 2 பாடம் சொல்லி தர மாட்டாங்களா, இவங்களே சயின்ஸ் எடுக்க மாட்டாங்களா, என்ன ஏன் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்து வேற ஒரு டீச்சர் வராங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும், மனசில் அப்படி ஒரு எண்ணம் வரும். அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட இன்டராக்டிவ் ப்ரொசீஜர் ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, இன்டராக்ஷன்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், தட் மேக்ஸ் ஏ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில் ஒரு ஆசிரியர் இருக்கிறதுக்கு நிறைய கேட்ஜெட்லாம் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் கவர்ந்து இழுத்து பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நிறைய டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. என்ன காரணம்? அவங்களுக்கு ஆசிரியருக்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன, பிள்ளைங்களுக்கு நல்லா சிறப்பாக பாடம் சொல்லி தரணும், சொல்லிக் கொடுக்குற பாடம் அவங்களுக்கு ஒரு விருப்பத்தோடு பயிலக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ விருப்பத்தோடு பயிலணும் என்ன சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும், புது புது உக்திகளை கையாள வேண்டும். அப்படி அவங்களோட அது அவங்களோட மைண்ட் செட் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அவங்க வகுப்பறையில் பாடம் நடத்தும் பொழுது அந்த வகுப்பு இனிமையானதாகவும் இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும். அறிவுன்னு சொன்னாலே அறிவு வேற மனம் வேற அப்படின்றது அங்கே புரிய வரும். மனம் என்று சொல்லும்பொழுது அது எல்லாவற்றையும் எமோஷ்னலாக எடுத்துக்கும். அறிவு என்பது அதை பகுத்து உணர்ந்து எடுத்துக்கொள்ளும். அதனால் பகுத்து உணர்ந்து எடுத்துக்கொள்வது தான் வகுப்பறைக்கு என்னது ஏற்ற முடியாது. அதனால் வகுப்பறையில் போய் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் டீச்சர் என்ன பண்ணுறது பேசாமல் இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாத்துக்கும் கோவப்படுறது, சண்டை போடுறது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேற ஒரு லேபிள் ஒட்டிடுவாங்க முதுகில். ஸோ தட் ஷுட் நாட் பி. ஈவன் இஃப் இட் இஸ் த லோயர் கிளாஸ் அதே தான் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஒரு ஹையர் கிளாஸ்க்கு 7வது 8வது படிக்கிறோம், அப்போது நம்மளுக்கு இப்படி ஒரு மூடு ஸ்விங்ஸ் இருக்குது அப்படின்னா தேர் ஆல்சோ இட் வில் பி given a tag.
டு அவாய்ட் திஸ் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம வகுப்பறைக்கு எதுக்கு வந்திருக்கம்பா, படிக்கிறதுக்கு தான். வகுப்பறைக்கு எதுக்குள்ளே வந்திருக்கம்பா, ஹியூமன் ரிலேஷன்ஸ் இன்டராக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், டுவர்ட்ஸ் ஸ்டடீஸு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கிட்டா வகுப்பறை எப்பொழுதும் எந்த நாளிலும் இனிமையாகவே இருக்கும். இன்னும் கேட்டால் இப்போ 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இனிமையாக இருந்த ஒரு கிளாஸ் ரூமே நம்மளுக்கு 25 வயசு கழித்து அந்த ஒரு நாளை பற்றி நினச்சிருந்தோன்னு வைங்க, அப்பொழுது கூட இனிமையான எண்ண ஓட்டங்கள், அது இனிமையான நினைவுகள், அது ஒரு அந்த காற்று இருக்க இனிமையான காற்று, அது நம்ம முன்னே இனிமையாக அப்படி லேசாக பரவுறதை நம்ம பார்த்து உணர்ந்துக்க முடியும். அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக கூட இருக்கும். அதற்கு என்ன காரணம், பாசிட்டிவ் மைண்ட் செட் மேக்ஸ் ஏ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் அவர் ஸ்டடீஸ், டுவர்ட்ஸ் அவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது கூட நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.